இங்க இவரோட ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. ஆனா அந்த ஒய்ஃபோட ஆவி இவரோட கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆவி இவரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. சமைக்கிறாங்க, துணி கழுவுறாங்க, இப்படி ரொட்டீனா அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்க மாதிரியே காட்டுது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, வேற யாருக்குமே அந்த ஆவி கண்ணுக்கு தெரியல. இவரோட பொண்ணுக்கு கூட அந்த ஆவி கண்ணுக்கு தெரியல. அந்த பதட்டத்திலே நிறைய அட்டகாசம் பண்றாரு. ஒரு கட்டத்துல பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன எப்பவும் வீட்லயே இருந்திருக்கீங்க, அம்மா உயிரோட இருந்த போதே ஒண்ணுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி திட்டி விடுறா. இப்போதான் லைஃப்ல நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அவர் எவ்வளவு தூரம் லைஃப்ல பிஸியா இருந்திருக்காருன்னு புரியுது. மேபி இவர்கிட்ட ஏதாவது ஒரு வைஃப்க்கு சொல்ல இருக்குமோ, அதனாலதான் இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதோன்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆவி கிட்டேயே உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேக்குறாரு. ஆனா அந்த ஆவி அவங்களோட வேலையிலே ரொம்ப கரெக்டா பிஸியா இருக்காங்க. இப்போ இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இதை ஷேர் பண்ணப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என் கண்ணுக்கு அந்த ஆவி தெரியல, மேபி இதுதான் உங்களோட வைஃபோட மெமரிஸா இருக்கலாம், அதுதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதுவும் ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் அப்படி இருக்கும்போது அவங்க வைஃப் எங்கேயோ ரெடியாகி கிளம்புற மாதிரி இருக்கு. இவரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இந்த மூவி ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். முடிஞ்சா நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.